ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு 48வது நாள் ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு குடும்பம். நம்ம குடும்பம் பிரச்சனைகளால், போராட்டங்களால், அவமானங்களால், நிந்தைகளால் மட்டும் நிரப்பப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்கக்கூடாது. ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்கணும். பிரச்சனைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி அவருடைய நடத்துதலால் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது வெற்றியை நம்மால் பார்க்க முடியும். அடுத்த கட்ட உயர்வுக்கு நேராக உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் போகுவதை உங்களால் பார்க்க முடியும். அதனால் இந்த 150 நாளில் ஆண்டவர் 48வது நாளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த மாலை நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை அப்படியே ஜெபம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குற சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், நம்மளோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, உறவுகள் எப்படி இருக்காங்க, நண்பர்கள் எப்படி இருக்காங்க. அப்போது நீங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டு எரிகிற ஒரு தீக்குச்சியாக இருந்தீங்கன்னா உன் நண்பனை தொடும்போது, உன் குடும்பத்தை தொடும்போது, உங்கள் பிள்ளைகளை தொடும்போது அவர்களும் நிரப்பப்படுகிறத உங்களால் உணர முடியும். அதனால் இந்த ஒரு 10 ஜெப குறிப்பை தேவ கிருபையினால் யாத்திரையாகமும் 35வது அதிகாரம் 31வது வசனத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறோம். முதலாவது நம்ம ஜெபிக்க போகிற ஒரு காரியம், ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு சூழல். ஆண்டவரே, உமது ஆவியினால் எங்கள் குடும்பத்தை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முக்கியமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம், அது எது தெரியுமா? தேவனுடைய அனுகிரகத்தினால, அவருடைய ஆவியினாலே நம்முடைய குடும்பம் நிரப்பப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிரப்புதல் அடையாளப்படுத்தப்படும் போது தேவன் உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்ட உயர்வுக்கு நேராக கொண்டு போவார். 2வது, ஞானத்தினால கர்த்தர், திறமையினாலேயும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அவருடைய ஆவியினால நிரப்பணும். நீர் அளித்த அந்த தெய்வீக ஞானத்தினால ஒரு வெளிப்பாடு பெற்றவர்களாக கணவனும் மனைவியும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது அப்படியே ஆண்டவர் கிருபையாய் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார். 3வது, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அழைக்கப்பட்ட ஒரு திட்டம் இருக்கணுங்க. உங்கள் குடும்பம் தேவனுடைய அழைக்கப்பட்ட திட்டத்தில் நிலைத்திருக்கிற குடும்பமாக இருக்கணும். நிலைமைகள் மாற்றப்பட்டு, சூழல்கள் மாற்றப்பட்டு, தேவ திட்டத்தில் நடத்தப்படுகிற ஒரு குடும்பம், அழைக்கப்பட்ட தேவ திட்டம். அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிலிப்பியர் 4:6 படி தேவன் திட்டங்களால் உங்கள் குடும்பத்தை நிரப்புவார். ஆவிக்குரிய திறன் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா, இயலாமையில் கூட தேவ ஆவியினால சகலமும் கிடைக்கின்றதான் அந்த ஆவிக்குரிய திறன். அது உங்கள் மகனுக்குள்ள, முக்கியமாக உங்கள் மனைவிக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள அது வளரணும். அது வளர 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 தெய்வீக அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினால மகிமையாய் காணப்படணும். அப்படி மகிமையாய் காணப்படும் போது சகலமும் நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்துவார். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 5வது பாருங்க, ஒன்றுபட்ட ஒரு சேவை. அதாவது உமது ராஜ்யத்துக்காக ஒன்றுபட்டு உழைக்கிற ஒரு குடும்பம், அது தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் மாறணும். அதற்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே நம்ம குடும்பத்தை நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏமேன். 6வது பாருங்க, தலைமுறைக்கு ஒரு அபிஷேகம் வேணும். எப்படின்னா, திறமையினால இல்லை, ஆவியினால நாங்கள் வளருவதற்கு உங்கள் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. யாருடைய ஆவியினால? உங்கள் ஆவியினால வளருவதற்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அப்படியே அபிஷேகத்தினால நிரப்புவார். நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. 7வது, பரிசுத்த நோக்கம். சாதாரண நோக்கம் அல்ல, தெய்வீக திட்டத்தில் வாழ்வதற்கான ஒரு பரிசுத்த நோக்கம். அது தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் அப்படியே நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏமேன். 8வது பாருங்க, உங்கள் உள்ளம் உயர்த்தப்பட, அதாவது சகல விதமான விஷயத்திலையும் அவருடைய ஆவியினாலே ஊந்தப்பட்டு கீழ்ப்படிந்து சில வேலைகளை செய்ய ஆயத்தமாகணும். அதாவது என்னன்னா, உங்கள் உள்ளத்தில் தேவ ஆவிக்கு கீழ்ப்படுகிற உள்ளமாக மாறணும்.
கணவராக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும். ஏன்னா இந்த 180 நாள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு காரியம். ஏன்னா ஒரு குடும்பத்தை தான் வேலைக்குள்ளே கொண்டு வந்து அரராத்திரி நிற்க வச்சார். அந்த ஒரு மலையை அவங்க பார்த்ததுனால தான் நம்ம இன்னைக்கு 3வது மலை சீனாய் மலையை குறித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏமேன். அதனால உங்க குடும்பத்துல தேவ ஆவியில உணர்த்தப்பட்டு ஊந்தப்பட்டு தேவ ஆவியினால கீழ்ப்படுகிறவர்கள் எழும்பணும்னு சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே நடத்துவார். ஏமேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. 9வது பாருங்க, கிருபையில நிறைந்திருக்கிறவராக இருக்கணும். தேவ ஆவியிலையும் கிருபையினாலையும் நிறைவு வரணும். அப்படின்னா ஆண்டவர் ஆரம்பித்த காரியத்தை எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையே நிறைவு செய்ய வேண்டும். அவருடைய கிருபையினால் அது நடக்க வேண்டும். ஒரு நிறைவு, தேவ ஆவியினேவாலே ஒரு நிறைவு தான். அதை பெற்றுக்கொண்டு தேவ கிருபையிலையும் தேவ அடையாளத்திலையும் நிரப்பப்பட்டவர்களாக நீங்கள் மாறுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவும்படி, தேவனுடைய ராஜ்யத்தினால ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நல்ல கண்ணை மூடி வாயை திறந்து 10வது விசுவாச அறிக்கை. இது ஒரு ஜெப அறிக்கை, இது ஒரு மீட்பின் அறிக்கை. அப்பா, தேவ ஆவியினால நடத்தப்படுகிற கணவர், தேவ ஆவியினால நடத்தப்படுகிற மனைவி, தேவ ஆவியினாலே நிரப்பப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் மாமனார், மாமியார், தகப்பனார், தந்தை எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நிந்தைகளை முடிவுக்கு கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கிருபையில் கர்த்தர் நடத்தி எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாச அறிக்கை பண்ணுங்க. எங்கள் நிலைமை மாறிடுச்சு. இந்த 48வது நாளில் சூழல் மாறிடுச்சு. பணத்தின் அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். மகத்துவமான காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஜெயமான காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவரால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தப்படுகிறது. தேங்க்யூ டேடி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பலமாய், இன்னும் மகிமையாய் இவர்களை நடத்துவீராக. உங்க பிரசன்னத்தில் பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. தொடர்ந்து ஜெபம் டிவியோடு இந்த 180 நாளும் இணைந்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஏமே